யோகா வித் சுகந்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு லேடிஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற பிலாட்டேஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறதுக்கு. ஏற்கனவே சேனலில் நிறைய பிலாட்டேஸ் வீடியோஸ் வந்திருக்கு. அந்த வரிசையில் இதுவும் ஒரு பிலாட்டேஸ் வீடியோஸு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ பேசிக்லேருந்து ஏன் பிலாட்டேஸ் பண்ணுறோம், பிலாட்டே ஒர்க் அவுட்ஸ் எப்படி இருக்கும், அதோட பேசிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு ஒரு லெவலில் வீடியோஸ் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு பிலாட்டேஸ் வீடியோஸில் 5 மூவ்மெண்ட் பார்க்க போகிறோம். 5 பிலாட்டே ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் ஆர்ம் பிளாங்க். பிலாட்டே ஒர்க் அவுட்ஸில் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஒன்று அப்பர் கோர் இல்லாட்டி லோவர் கோர் இல்லாட்டி பெல்விக் ஃப்ளோர் இல்லாட்டி க்ளூட்டஸ் இல்லாட்டி சைட் கோர் இல்லாட்டி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி உங்களோட கோரை டார்கெட் பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால் கவனம் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் ஒழுங்காக உள்ளே கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ உங்களோட கோரை நீங்கள் ஒரு பேப்பரை சுருக்கிற மாதிரி சுருக்கி உள்ளே டைட்டன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆக்டிவிட்டியை பண்ணணும். ஸோ கோரை என்கேஜ் பண்ணியிருக்கிறதுனால மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. மூச்சை நார்மலாக நடந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் லிப் ப்ரீதிங் கூட பண்ணலாம். ஆனால் மூமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்கேஜ் பண்ண கோரை வெளியில் ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் உள்ளே டைட்டன் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இதை இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களால் நல்ல கோரை உள்ளே என்கேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபோர் ஆர்ம் பிளாங்க். ஸோ ஃபோர் ஆர்ம் பிளாங்க் உங்களோட ஃபோர் ஆர்மை கம்ப்ளீட்டாக தரையில் வைக்கிறீங்க. ஃபிங்கரை இன்டர்லாக் பண்ணி. ஓகே. ஸோ இடுப்பை ரொம்ப தூக்கக்கூடாது, தொடையை ரொம்ப கீழேயும் தள்ளக்கூடாது. ஓகே. இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்த உடனே உங்கள் கோர் டைட்டாக ஆரம்பிச்சிடும். லிப் ப்ரீதிங் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ணாதீங்க. இன்ஹேல் த்ரூ த நோஸ், எக்ஸேல் த்ரூ த மவுத். ஸோ நீங்கள் இதை 5 தடவை ரிப்பீட் பண்ணலாம். ஒரு தடவையும் 30 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த தடவையும் 30 செகண்ட் தான். அந்த மாதிரி டைமர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர் ஆர்ம் பிளாங்க் எவ்ரிடே பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிலாட்டே ஆக்டிவிட்டீஸ். செகண்ட் ஆக்டிவிட்டி ரிவர்ஸ் பிளாங்க். நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கிறீங்க, உள்ளங்கையை பின்னாடி வைக்கிறீங்க, விரல்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. நீங்கள் உங்களோட வெயிட்டை உங்களோட கோர் ஏரியாவை மேலே தூக்கும் போது கால் பாதத்தை மொத்தமாக தரையில் பதிச்சிடணும். பாடி ஸ்லாண்டிங்காக இருக்கணும். லிப் ப்ரீதிங் பண்ணுங்க. வெயிட் கீழே இறங்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதே செகண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் ரொட்டேஷன்லையும் பண்ணணும், நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன்லையும் பண்ணணும். ஸோ பிரேக் எடுக்கும்போது ஒரு டீப் ப்ரீதிங் 2 டைம்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பிரேக் எடுக்கும்போது உங்களோட கால் விரலை உள்ளே தள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுந்திரிக்கும் போது கால் விரலை வெளியில் தள்ளி பாதத்தை தரையில் வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உள்ளே தள்ளுங்க. விரல் முன்னோக்கி இருக்கணும். பாதத்தை ஃபுல்லாக தரையில் பதிக்கிறீங்க. கோரை கம்ப்ளீட்டாக லிஃப்ட் பண்ணுறீங்க. மினிமம் 5 ரிப்பிட்டேஷன்ஸ், மேக்ஸிமம் 10 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தேர்ட் ஆக்டிவிட்டி நல்லா காலை மடக்கி உட்காந்துக்கிறீங்க. 2 கைகளையும் முட்டிக்கு உள்ள கால்களுக்கு உள்ள விட்டு வெளியில் எடுத்து ஆங்கிளை கேட்ச் பண்ணிக்கிறீங்க. கால்களை அகலமாக வச்சு கையை உள்ளேந்து வெளியில் எடுத்து கேட்ச் பண்ணுறீங்க. இப்படியும் கேட்ச் பண்ணக்கூடாது, டைரெக்டாக வெளிலையும் கேட்ச் பண்ணக்கூடாது. கையை உள்ளே விடுறீங்க, முட்டிக்கடியில் கொடுத்து கணுக்கால வெளியிலேருந்து பிடிக்கிறீங்க. ரோலிங் லைக் எ பால். ஸோ நீங்கள் பின்னாடி வேகமாக சாஞ்சு பால் மாதிரி உருண்டு திருப்பியும் போன வேகத்தில் நீங்கள் எழுந்திருக்கணும். உங்களோட பெல்விக் ஃப்ளோர், க்ளூட்டஸ் சப்போர்ட் பண்ணணும். திருப்பியும் நீங்கள் மேலே எழுந்திரிச்சு வந்து காலை திருப்பியும் தரையில் போடணும். ஸோ கை எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா கையை நீங்கள் கணுக்கால பிடிச்சிருக்கீங்க. ஸோ கை சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் திருப்பியும் ஜம்ப் பண்ணி வர போகிறீங்க. ஏரில் வந்துட்டு திருப்பி போனால் பத்தாது, காலை கொண்டு வந்து தரையில் வைக்கணும். ஓகே.
காலை கொண்டு வந்து தரையில் வைக்கணும். காலை கொண்டு வந்து தரையில் வைக்கணும். போன வேகத்தில் எழுந்திரிக்கணும். காலை கொண்டு வந்து தரையில் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் உங்களோட கை ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, கணுக்கால் தான் பிடிச்சிருக்கு. 4th ஆக்டிவிட்டி, 2 லெக்கையும் டேபிள் டாப்பில் எடுக்கிறீங்க. ஹிப்க்கு நேராக நீ இருக்கணும், நீக்கு நேராக ஹீல் இருக்கணும். இதில் ஒரு காலை எல் ஷேப்பில் டேபிள் டாப்பில் அப்படியே வச்சுக்கிறீங்க. இன்னொரு காலை வெளியில் நீட்டி தரையை தொட்டு திருப்பியும் மெல்லமாக டேபிள் டாப்க்கு வரீங்க. ஓகே, ஸோ பார்க்கும்போது ஈஸியாக இருந்தாலும் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டி வரும்னா, கோர் என்கேஜ்மெண்ட் இதில் 2 விதமாக இருக்கும். ஒரு காலை இந்த எல் ஷேப்லேருந்து அசைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும். இதை அசைக்காமல் இருக்கிற பட்சத்தில் இன்னொரு காலை நீட்டி தரையை தொட்டு திருப்பியும் பேக்கில் வர்றதுக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் வேணும். ஸோ 2ம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ பொதுவாக என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காலை நீட்டும் போது இந்த காலும் சேர்ந்து மூவ் ஆகும். இது எல் ஷேப்லேருந்து இப்படி விலக ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி இந்த காலை நீட்ட வேண்டியதுக்கு பதிலாக முட்டியை மடக்கி கீழே கொண்டு போவீங்க. ஸோ இந்த கால் நீட்டமாக தான் இருக்கணும் தரையை தொடுறப்போ. இந்த கால் இந்த எல் ஷேப்லேருந்து கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த கோர் என்கேஜ்மெண்ட். நல்லா டைட்டன் பண்ணிக்கிறீங்க கோரை. இதை லூஸாக வைக்கக்கூடாது, நல்லா டைட்டன் பண்ணிக்கிறீங்க. ரைட் லெக்கை வெளில தள்ளுறீங்க. இது கொஞ்சம் கூட அசையக்கூடாது. திருப்பியும் ஸ்லோவாக தான் டேபிளுக்கு வரீங்க. இப்போ இந்த காலை கொஞ்சம் கூட அசைக்காதீங்க. ஸ்லோவாக தான் பேக்கில் வரீங்க. ஸோ நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா இந்த கால் ஆட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் டேபிள் டாப், ரைட் leg, slowly back, left leg, engagement, slowly back. ஓகே, ஸோ இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் கவனம் நிறையவே கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிருச்சுன்னா கோரை என்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 5th ஆக்டிவிட்டி, உங்களோட மேட்டை சைடில் பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது இடுப்பை தூக்குறதுக்கோ ஜம்ப் பண்ணுறதுக்கோ. ஸோ கைகளை வச்சு மேட்டை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ மேட்டை க்ரிப்பாக பிடிச்சதில் உங்கள் கை வந்து என்கேஜ் ஆயிடணும். கை வெளியில் வரக்கூடாது பாடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ காலை வெளியில் நீட்டுறீங்க, மடக்குறீங்க. உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி உங்களோட பெல்விக் ஃப்ளோரை லிஃப்ட் பண்ணி மேலே போய் விரலால் கிக் பண்ணுற மாதிரி, கால் விரலால் கிக் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ லெக் அவுட், ஃபோல்ட், கிக், லெக் அவுட், ஃபோல்ட், கிக். ஸோ இப்படி பண்ணி கீழே வரும்போது உங்கள் இடுப்பு அடிபடுற மாதிரி பண்ணக்கூடாது. உங்கள் கோரை நீங்கள் எவ்வளோ டைட்டன் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட் லேண்டிங் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அவுட், ஓகே, இடுப்பு இந்த அளவுக்கு மேலே போகணும். கிக்கிங் ஆன் த ஏர், பெல்விக் ஃப்ளோர் நல்லா லிஃப்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண வரலைன்னா பரவாயில்ல, ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கோர் வெயிட்டை, உங்கள் பாடியோட மையப்பகுதியை தூக்கிறதுக்கு உங்களோட கோருக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணணும். ஸோ லேடிஸ், நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான பிலாட்டே மூமெண்ட்ஸ் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் யோகா கிளாஸ் போக முடியல, ஆனால் பாடி வீக் ஆகிட்டு வருது, என்னை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது, என்னோட ஆரோக்கியம் தான் இந்த வீட்டோட பிரதானம்னு நினைக்கிற எல்லா லேடிஸ்க்கும், ஓகே, எல்லா லேடிஸ்க்கும் இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் இது. இதுக்கு வந்து ஒரு யோகா மேட் இருந்தால் போதும். மேட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்ல குவாலிட்டி மேட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும்.
ஸ்லிப் ஆகாது, கை கால் வழுக்காது. ஸோ திக்னஸ் வந்து 8 mm இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மேட்டாக வாங்கிக்கோங்க. ஸோ மேட் இருந்தால் போதும், நீங்கள் டெய்லியுமே ஏதாவது ஒரு வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு 4 நாள் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண உடனே விட்டுறக்கூடாது. இது வந்து நல்ல உணவையும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து பக்குவமாக சாப்பிட்ணும். உடற்பயிற்சிகளையும் நீங்கள் லைஃப் டைமுக்கு பண்ணணும். ஸோ எது பண்ணாலுமே தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பலன் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.